அனைவருக்குமே வணக்கம். புங்குடுதீவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி புங்குடுதீவில் மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கும்பாபிஷேகம் நடக்குது, இன்றைக்கு எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கணும், என்ன மாதிரி அவன் மேலநிலை இருக்குது, எல்லாமே இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நேரடியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த ஒரு புண்ணிய கைநெறியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கும்பாபிஷேகமானது உண்மையிலேயே ஆலயத்தில் நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேகம் இங்க இருக்கக்கூடிய புங்குடுதீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது எங்க இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்துல வாழ்ற எல்லா தமிழர்களுமே எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்குது. அதாவது குறிப்பா எங்க புங்குடுதீவில் இருக்கக்கூடிய மக்கள் முக்காவாசி பேருமே புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வாழ்ற தமிழர்களா இருக்கணும். அவையில் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கும்பாபிஷேகம் தான் இந்த மகா கும்பாபிஷேகம் புங்குடுதீவான். அதுக்கான காரணம் என்னன்னா, இது தனி ஒரு ஆளால் நடத்தப்பட்டது இல்ல, நிறைய லட்சக்கணக்கான பேர் இதுல அவங்களோட பங்களிப்பு இருக்கிறது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களோட பங்களிப்புல தான் இவ்வளவு அளவுல இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டு, ஏன்னா இதை எதிர்பார்த்த அளவு தான் இவ்வளவு பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கணும். அதை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நாங்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், நீங்களே பாருங்க எப்படி இருக்குது. மேல இருந்து அந்த கலசத்துல இருந்து வந்த நீர் எல்லாத்தையுமே எடுத்தீங்கால வார பக்தர்கள் எல்லாருக்குமே மேல இருந்து எரிஞ்சு கொண்டிருக்கணும். அதுல பூ வர்றது இல்ல எல்லாமே வர்றது, தண்ணி கூட வர்றது.
எனக்கு ஒரு இல வந்ததுதான் அது இங்க கீழே விழுந்துட்டது. பிறகு பிடிப்ப பண்ணி போனாங்க, தண்ணி தான் வருது. அதுல ஒரு அம்மா கிடிச்சு நான் மட்டும் இல்லை, இங்க நிறைய பேர் அதான் செய்யணும். அதை பிடிக்கிற ரெண்டு பக்கத்துல இருக்க கடிக்கிறது விழுகிறது அவைகளுக்கு மேல இதான் நடக்குது. ஏதோ ஒரு பாவம் பிடிப்ப வாங்கால போய் திரும்ப. இதே இந்த போட்டி போட்டு எல்லாருமே எடுத்துக்கொண்டிருக்கணும்டா இது சுவாமிக்கு ஊத்தின அந்த தண்ணி என்றதாலதான் எல்லாருமே போட்டி போட்டு எடுத்துக்கொண்டிருக்கணும். அது ஒரு பக்திபூர்வமானது தானே, ஒரு சென்டிமெண்ட் ஆனது. அதனாலதான் இப்ப எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கணும். நானும் அதுக்கு தான் போய் திரும்ப இருக்கேன், விரையில தானே திரும்ப போயிருக்கேன் அடுப்போம். புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்தின் இன்னைக்கு நிறைய விஷயம் எல்லாம் வித்தியாசமான நிகழ்வு எல்லாம் நடக்குது. ஜானி எல்லாம் கொண்டு வரப்பட்டது, குதிரை கொண்டு வரப்பட்டது, அதுல நிறைய விஷயம் இருந்தது. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்திருக்குது. இப்ப நாங்களெல்லாம் இங்க பார்த்த எங்கண்ட கோயில் எல்லாமே பூவாலதான் சும்மா நாங்க போட்டு பூவால அபிஷேகம் மேல இதோம். ஆனா இங்க ஹெலி கொண்டு வந்து ஹெலியில பூ எல்லாமே கொட்டி கொண்டிருக்காங்க. மேல பாருங்க, இங்க எவ்வளவு ஆசையா இருக்கணும். நேரடியா பாக்குறேன், நான் டிவில எல்லாம் பாக்குறேன், நம்ம நேரடியா பாக்குறேன். பாருங்க இப்ப இந்த கோயிலை சுத்தி எல்லாத்துலயும் பூ போட்டு கொண்டு வந்தது. இப்ப முக்கியமான ஒரு கலசத்துக்கு மேல அந்த கோபுரத்துக்கு முன்னுக்கு வந்து இப்ப பூ போடுறது பாருங்க. அது என்ன வடிவா இருக்கு, அழகா இருக்குன்னு பாருங்க. மேல இருந்து போட்ட பூவை பாருங்க, எவ்வளவு அழகா அங்க எல்லாம் வருதுன்னு பாருங்க. என்னன்னு சொன்னா நிறைய சனம் இங்க இருந்தெல்லாம் தூரத்துறையில தெரிந்தெல்லாம் வந்திருக்காங்க. எங்கட சொந்தக்காரெல்லாம் வெளிநாட்டுல இருந்து கூடுதலா வந்திருக்காங்க. நாங்க நேற்று நேற்று வந்து எண்ணெய் காப்பு முதல்ல வச்சுட்டு அது 1 மணியோட க்ளோஸ் ஆயிட்டது. 1 மணிக்கு வந்து எண்ணெய் காப்பு எல்லாம் வச்சுட்டு அப்படியே கும்பாபிஷேகம் பாக்குறதுக்காக இப்படி 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இங்க மற்றது உங்களை சந்திச்சதுல மற்ற சமூகத்தை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதோட இப்ப நிறைய விஷயம் நாங்க எதிர்பார்க்கறது ஜானி எல்லாம் வந்திருக்கு. நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் ஜானை வந்தது நேற்று வந்து சொன்னாங்க, ஜானை வந்துதான் கதவு திறக்குமென்னு சொல்லி அது எதிர்பார்த்தேன். மற்றது இன்னைக்கு தான் டெல்லியில வந்து பூ போட்டது எல்லாம் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் எதிர்பார்க்கல. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க வந்து கதைச்சதுக்கு மற்றதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நீங்களும் இங்க பார்த்து சொன்னது சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்திருக்க மாட்டேங்க, நிறைய பேர் வேற சில தலைவராக அவையெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் இதை நான் சொல்றேன், நல்ல சந்தோஷமா ஒளிபரப்பணும். என்னன்னு சொன்னா இது நிறைய பேருக்கு காண கிடைக்காது. கும்பாபிஷேகம் கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே இப்படி வெளியில வராதாக்கள் நிறைய பேர் இயலாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கெல்லாம் இது மூலம் போறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சொன்னேன். கோயிலுக்குள்ள போறதுக்கு இவ்வளவு கிரௌட இருக்கு. நசிஞ்சு ஜானதானே கதவு எல்லாம் திறக்கும் போறேன். அதை பாக்குறதுக்கு தான் போக இல்லாம இருக்கு. கும்பாபிஷேகம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. மேலே அந்த கலசம் எல்லாம் வச்சு எல்லாமே முடிஞ்சது. அது பிறகு வெளிவீதியில எல்லாமே வெளியில செய்யக்கூடிய எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு உள்ளுக்கு நான் சொன்னான் ஜானு குதிரை பசு எல்லாமே கொண்டு வரப்பட்டேன். அவைய எல்லாவற்றையும் வச்சுதான் வச்சுதான் கதவு திறந்தது. நான் உங்களுக்கு நிறைய பேர் வராம இருந்திருப்பீங்க, நிறைய பேர் சில விஷயங்களால இங்க வேற இல்லாம பாத்து கொண்டிருப்பீங்க. அவியலுக்காக நான் உள்ள போயிட்டு எடுக்கணும் பண்ணிட்டு போய் நசிப்பட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் எடுக்கலுமானது உங்களுக்கு எடுத்திருக்கிறேன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்கள் அதுல வந்த அந்த ஜானை இப்ப கோயில் உள்ளுக்குள்ளதான் இருக்குது. சுவாமி உள்ளுக்கு தான் நிக்குது பாருங்க, உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய அளவுல இங்க மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. எனக்கு பின்னுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும், என்ன தெரியுது, அந்த வட்டமா அந்த கல்லெல்லாம் மடிக்கி ஏதோ எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. அங்க நிறைய பேர் போயிட்டு வர மாதிரி தான் எங்களுக்கு பார்க்க தெரியும். ஆனா அது என்ன விஷயம் வேண்டா, இந்த இதுலதான் எங்க புங்குடுதீவு கண்ணகியம்மனுக்கான இந்த தீர்த்த கடற்கரை இதுதான் நடுவுல அமைச்சிருக்கணும். அதுதான் அதுக்கு இப்ப ஐதீக கதையெல்லாம் நிறைய இருக்குது. கண்ணகியம்மன் இங்க
இந்தியாவில இருந்து வந்து இதுக்கு இந்த கடல் வழியா வந்துதான் இந்த இங்க இருந்து அமைஞ்சிருந்த கோயிலா கட்டினு சொல்றேன். அதுக்கேத்த மாதிரி தான் இந்த தீர்த்த கடற்கரையும் நடுவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறப்பா இருக்குது. ஏண்டா இதுல கடற்கரை வழியா வந்ததால அவருக்கு கடல்லையே வச்சு தீர்த்தம் மாறுறதுக்குரியான இதெல்லாம் செய்து வச்சிருக்கணும். அதுல இங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு இங்க புங்குடுதீவுக்கு வந்திருக்கணும். அது ஒரு சிறப்பா இருக்குது. அதுலயும் நிறைய பேர் இங்க அந்த போயிட்டு இப்ப நீங்களும் இங்க பாருங்க வரணும், எவ்வளவு பேர் வரணும், இப்படி நிறைய பேர் காணாம வந்ததுல இருந்து வந்து கொண்டே இருக்கணும். வந்து போய் சில பேர் சின்னல இருந்து விளையாடினதெல்லாம் ஞாபகம் வரும். அதுல திரும்ப போய் பார்த்து அதெல்லாம் நினைவு கூடுற மாதிரி போட்டோஸ் எடுத்தவியால் சில பேர் அதை போய் வணங்கிட்டு வந்திருக்கணும். அப்படி நிறைய விஷயம் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். அதான் அப்படி அங்கே பார்த்தோம்னா அங்க அந்த சிவப்பு கலர் ஷர்ட்டோட நிக்கணும், அந்த குட்டி தம்பியெல்லாம் நிக்கணும் பாருங்க. அதுல பெரிய கல் எல்லாம் இருக்குது. அதுல வச்சுதான் அந்த சுவாமி அதுல இருத்தி போட்டு அதுல இருத்தி அங்கால பக்கமா தான் அந்த தீர்த்தம் ஆடிவினோம். அந்த கேணில அந்த ஆடிவினோம், ஆடிட்டு தான் சுவாமியை கொண்டு போவினோம். பொதுவாகவே இந்த டைம்ல சரியான வெயிலா இருக்கும். அதுவும் இங்க வெளியில எல்லாம் சுத்தி இந்த வெளி வீதி எல்லாம் சுத்தி காலெல்லாம் சரியான சூடா நோற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த கடலை பார்த்த உடனே போகணும் போல நடக்குது. ஆனா கொஞ்சம் பரவாயில்ல, வெக்க இல்லத்தானே, இப்ப வெயிலும் இல்ல. ஆனா என்ன இதுக்குள்ள போறேன்டா சட்டை எல்லாம் அப்படி தூக்கி வண்டி விட்டுட்டேன், தண்ணி தானே இப்ப போவாங்க. ஆனா இவ்வளவு அளவுக்கு தான் இருக்கும், ஆனாலும் பரவாயில்லை. ரெடியா வாங்க வரும்போது இங்க தூக்கி காட்டிக்கொண்டு போகணும். நடக்கிறதான் கஷ்டம். காத்து இப்படி எதிர் திசையில வீசுதான் தேவையில்லாம சொல்லிட்டேன் போல அங்க போய் பார்க்க போறோம். இதுல வச்சுதான் சுவாமியை இங்க வச்சு இங்கால பக்கமா தீர்த்தம் ஆடுறது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியுமா, அங்க இருந்து பார்க்க இது ஒரு நல்ல வடிவான இடமா இருக்குது. நடுவுல கல்லு, நடுவுக்குள்ள தண்ணி அப்படி இருக்குது. ஆனா இங்க இருந்து பார்க்க இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. இங்க நிறைய 2-3 தடவை வந்திருக்கேன் புங்குடுதீவுக்கு, அங்க தான் பாத்துருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இங்க இருந்து பாக்குறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்குது. ஏன்னா இங்க இருந்து பார்க்க அங்கால பெனமரங்கள் ஃபுல்லா பெனமரம். இவங்களை புங்குடுதீவு தெரியும், உங்களுக்கு பெனமரம் தான் ஃபுல்லாண்டு. அதுல இவங்க பாத்தீங்கன்னா சவுக்கம் காடெல்லாம் இருக்குது, நட்டு வச்சுக்கலாம் தானே கடற்கரை பக்கத்துலயே. அதுக்கு மேலால ராஜகோபுரம் எல்லாம் தெரியுது, அவ்வளவு அழகா இருக்குது. 1-2 இல்ல, அங்க 3-4 எல்லாம் தெரியுது அப்படியே. அதோட சேர்த்து பாருங்க, இங்கால சனம் எல்லாம் போகுது, நடந்து 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 எல்லாம் போறணும். இங்கால கடற்கரை ஃபுல்லா இங்கால எல்லாமே எல்லாரையும் வந்து கொண்டிருக்கு. நாங்க கோயிலுக்கு வந்து நான் 2-3 பேர் தான் வரையணும்னு நினைச்சேன். எல்லாரையும் வந்து கொண்டிருக்கணும். இங்க இருந்து கோயிலை பாக்குறது அவ்வளவு அழகா இருக்குது. புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்துல இன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் எவ்வளவு சிறப்பா நடக்குதோ அதே அளவுக்கு இங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா இங்க நிறைய பேர் தங்களுடைய அந்த சொந்த முயற்சியில செய்த விஷயங்களா இருக்கட்டும், நிறைய விஷயம் எல்லாம் இங்க வந்து காட்சிப்படுத்தி விற்பனை எல்லாம் செய்யணும். அதுல ஒரு அம்மா இங்க மரக்கண்டு எல்லாம் வித்து கொண்டிருக்கா. அவற்ற கதைச்சு என்ன மாதிரியான பாவம். வணக்கம் அம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. வணக்கம், ஜீவலட்சுமி. நான் பவனியா புளியங்குளத்திலிருந்து வந்திருக்கிறோம். பவனியா மாவட்ட பொறுப்பாளராக வேலை செய்கிறோம். இதில் பசுமை இல்லத்தில் நாங்கள் ஒரு கிராமங்களை தத்தெடுத்து இந்த மரக்கன்றுகளை கொடுத்து ஆக்களை கொடுத்து அவைய ஊக்குவிக்கிறது. வீட்டு தோட்டம் செய்கிற பேக்கில் வீட்டு தோட்டம் செய்கிறது அதுகள் செய்விக்கிறோம். எல்லா இடத்துலையும் பவனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை பல இடத்துலையும் செய்கிறோம். இந்த கன்றுகளை நாங்கள் விற்று வாழ்வாதாரத்துக்கு ஆக்களுக்கு கொடுக்க போகிறோம். எத்தனை வருஷமா செய்யறீங்களா? 5 வருஷமா செய்கிறோம். இது அதோட சேர்த்து இப்ப தங்களுடைய அந்த முயற்சியில செய்த மரங்களா இருக்கட்டும் எல்லாமே விற்பனை செய்து கொண்டிருந்தோம். அதுல இப்ப குறிப்பா பார்த்தோம்னா இந்த கோயில்ல எல்லாருக்குமே இங்க அனுமதி கொடுக்கல. முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் அது கோயில் நிர்வாகமே அவங்களுக்கு கொடுத்திருக்க இடம் எல்லாம். அது மாதிரி ஒரு அண்ணா எனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த அண்ணாவோட கதைச்சு பாவம் என்ன மாதிரி. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் அம்பிகைபாலன். உங்களை பத்தி இருக்கா சொல்றீங்களா எனக்கு? இந்த இது நீங்க அந்த திருத்துறது எல்லாம் இதுல போட்டிருக்கீங்களா, அந்த இது கால் எல்லாம் அதை பத்தி எல்லாம் ஒரு கொஞ்சம் விளக்கம் எல்லாரும் கொடுத்தா எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன். நாங்க வந்து ஒளிரும்பாழ்வு புதுக்குடியிருப்பு மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு. நாங்க வந்து முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துல உடையார்கட்ட இடத்துல வந்து எங்களோட அலுவலகம் அமைஞ்சிருக்குது. வந்து நாங்க 2016ஆம் ஆண்டுல இருந்து பிரதேச செயலகத்துக்குள்ள வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றுத்திறனாளிகள் நாங்களே வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதுல வந்து நாங்கள் முக்கியமாக இந்த செயற்கை அவயவங்களை வந்து திருத்தி கொடுக்கிற பணியை வந்து செய்யறோம். அதே போல வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கான விசேட பாடசாலை ஒன்றை வந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை விட வந்து வாழ்வாதார உதவிகள் மற்றது மாற்றுத்திறனாளிகள் ஆதார உபகரணங்களை வழங்குறது என்று சொல்லி பலவிதமான வேலை திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறோம். அது மாற்றுத்திறனாளிகளை தாண்டி முதியோர்களுக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் உதவிகள் செய்யறோம். நாங்கள் கல்வி உதவிகள் என்று செய்யறோம்.
அதுல வந்து எங்களுக்கு நாங்க இங்க வந்ததின் நோக்கம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுடைய இந்த வேலை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஆதரவு நிதி உதவியை வந்து தேடி வந்திருக்கிறோம். அதுக்கு வந்து எங்களுடைய இந்த கோயில் நிர்வாகத்தினர் வந்து ஒத்துழைப்பு நல்கி எங்களுக்கு வந்து இந்த உதவிகளை வழங்குறதுக்கு அவையே வந்து இந்த கொட்டில் எல்லாம் போட்டு தந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தந்திருக்கோம். அவர்களுக்கும் நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்ற நேரம் இந்த நேரம். நன்றி அண்ணா. இதுல பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நானே இந்த முக்கியமா உங்களுக்கு காட்டினான் அப்படியேண்டா இங்க கோயிலுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேர் தேவையில்லாத செலவெல்லாம் செய்திருப்பீங்க. இப்படி உதவி தேவைப்படுற ஆக்களுக்கு உதவி செய்யறதுதான் உண்மையான ஒரு உதவியா இருக்குமென்னு நான் நம்புறேன். கண்டிப்பா எங்க கோயிலுக்கு வந்த ஆக்கள் இதை பார்த்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்யற நோக்கம் இருந்தா கண்டிப்பா இப்படியான ஆக்களுக்கு உதவி செய்யுங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குமென்னு நம்புறேன். இப்ப கோயில நிறைய விஷயம் சிறப்பான விஷயம் எல்லாம் இருக்குது. இது ஒரு பொதுவான விஷயம் தான். கோயில்ல எல்லா இடமுமே தாகசாந்தி நிலையங்கள் எல்லாம் இருக்கிறது பொதுதான். ஆனா இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா இடம் திரும்புற இடம் எல்லாத்துலயுமே தாகசாந்தி நிலையம் இருக்கு. என்ன சரியான வெயில் அடையுங்க. அதுபடியா இங்க இருக்கா குடிப்போம் உங்களுக்கு காட்டணும் பண்றதுக்காக இங்க இருக்கா குடிச்சுக்க. சரியான வெயில் எனக்கு கேட்கவே தெரியல. என்ன அவ்வளவு வெயில் அவ்வளவு தாகமா இருக்கு எனக்கு. வெள்ளக்கார அண்ணா வேறலாம் இந்த அக்கா எல்லாம் நிக்கணும் பக்கத்துல. அவியல் கூட அங்க இருந்து இந்த கோயிலுக்காக மினக்கடி இங்க வந்திருக்கேன்னா அவையல் என்ன மாதிரி ஃபீல் பண்றதை பத்தி அவையிட்ட கேட்பேன். Hello. I have to say we heard about this place by accident and it was a magical experience. We met so many great people and everybody was showing us around and taught us about what we can see here today, and we felt all the spiritual energy and were breathtaken by how mystical and nice this place was. So I'm Stefan, I'm from Austria in Europe. Thank you. காணொலியின் நிறைவு பகுதிக்கு இப்ப நாங்க வந்துட்டோம். இன்றைய காணொலி உங்களுக்கு முழுக்க ஒரு நிறைவான ஒரு காணொலியா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கான காரணம் என்னன்னா இந்த புங்குடுதீவு கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய மகோற்சவமானது நிறைய பேரால ஒரு எதிர்பார்த்த ஒரு காணொலியா இருந்தது. இந்த 2 மாசத்துக்கு முதல்ல இருந்து எல்லாட்ட வாயில இருந்தும் வார ஒரு விஷயம் அது புங்குடுதீவு கண்ணகியம்மன் புங்குடுதீவு அப்படின்ற ஒரு இதுதான் வந்திருந்தது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்பு கேட்ட மாதிரி இன்னைக்கு நல்லபடிவா மகோற்சவமானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுல நாங்களே புங்குடுதீவை பற்றி 4 காணொலி கிட்ட செய்து போட்டிருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல போறேன்னு அதை பாருங்க நீங்க கண்டிப்பா. இப்படி புங்குடுதீவை பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் எல்லாம் இருக்குது புங்குடுதீவை பற்றி பேசுறதுட்டா. அதுகளை எல்லாமே நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். நாங்க உங்களுக்கு தர்றதுக்கு இருக்க காணொலியில தயாரா இருக்கிறோம். இப்படி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. அதுக்கு முதல்ல எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடருங்க. அப்பதான் நாங்க போடுற காணொலி உங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்கும். சோ அடுத்த காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷு.